ஹாய் எம்ஜி, வெல்கம் டு ஐஎம்போ. ஸோ ஐபிஎல் ரிவ்யூ நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 4 டீம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து அடுத்ததாக இருக்கிற ஒரு 2 டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டீம் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அவங்களோட டீமை வந்து நீங்கள் என்னடா இவ்வளோ மோசமான டீம்னு சொல்லவே முடியாது நம்மளால. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோர் செட்டே இருக்கும். நீங்கள் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபயருக்கு ரொம்ப ஈஸியா வந்துருவாங்க. அவங்க குவாலிஃபயருக்கு வந்ததுக்கு மேல தான் அவங்கனால வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம கொஞ்சம் வெளிய போவாங்க. ஏன்னா, நீங்க ஒவ்வொரு ஸ்டார்ஸும் பாருங்க. ஒரு சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி, ஜாஸ் பட்லர், ஹெட்மேயர், ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படம் இருக்கும். இந்த வருஷம் ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் டீம பொறுத்தவரைக்கும் எந்தவித குறையும் இல்லாத மாரி தான் ஃபீல் பண்றேன். ஸோ நாம ஃபர்ஸ்ட் அந்த டீமுடைய ஒரு இந்த ஸ்ட்ராங் பிளேயிங் 11 இல்ல பிளேயிங் 12 பத்தி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பிரச்சனையே இல்லை. லாஸ்ட் வருஷம் வந்து பட்லர் இருந்தாரு. பட்லர் இருந்ததுனால அவர் ஈஸியா ஓப்பனிங். இந்த வாட்டி பட்லர் இல்லாதனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை விட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்காது. ஒன் டவுன் வந்து ரியான் பிராக், அது வந்து நம்பர் 4ல இருந்தாரு. இந்த வருஷம் நம்பர் 3 ப்ரோமோட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து சூப்பர் அடிஷன் அவங்களுக்கு நிதிஷ் ராணா. அவர்னால ஒரு 4 ஓவர் போட முடியும். அவர் நம்பர் 4ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு, கொல்கத்தாவில் விளையாடி. ஸோ அப்படி பார்த்தா நம்பர் 4 நிதிஷ் ராணா போவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்பர் 5ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்றாரு சிம்ரன் ஹெட்மேயர். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெத் ஓவர்ஸ்லாம் ஒரு 10 பால் கடிச்சு அவர் 25, 26 அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால ஸோ நம்பர் 5 அவர் தான். 6 கன்ஃபார்மா விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் தான். மேபி நான் எப்படி நினைக்கிறேன்னா சஞ்சு சாம்சன் ஒரு ஒன் டவுன் வந்துட்டு துருவ் ஜுரல் ஓப்பன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த டீம் காம்பினேஷனை அவங்க குழப்ப மாட்டாங்கன்னு சொல்றதுனால நான் நம்பர் 6ல போயிருக்கிறேன். ஏன்னா அவர் நம்பர் 6ல அவ்வளோ சூப்பரா விளையாட்டு வராரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், துஷார் தேஷ்பாண்டே, ஜாப்ரா ஆர்ச்சர் 3 பாஸ்ட் பவுலர்ஸ். செகண்ட் ஸ்லாட் ஃபாரின்ல வந்து ஜாப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஆகாஷ் மத்வால் சூப்பரா பண்ணார் மும்பைக்கு. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வேற லெவல் இருந்துச்சு. எப்படி சென்னை விட்டாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி போய் ட்ரை பண்ணாங்க. பட் அவருடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் விட்டுட்டாங்க. நம்பர் 10 வந்து உங்களுக்கு வனிந்து அசரங்கா. ஏன்னா ஒரு லாஸ்ட் வருஷம் அஸ்வின், சகேல் மாதிரி ஒரு 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த இடத்த அந்த ஃபில் பண்ற மாதிரி நமக்கு வந்து வனிந்து அசரங்கா கிடைச்சிருக்காங்க ஆர்ஆருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு 2 ஐபிஎல் சரியா பண்ணல மீன்ஸ் அவரை விளையாட வரல. ஒரு ஐபிஎல் அவரால் விளையாடல. 2வது ஐபிஎல் ஓரளவு தான் மேட்ச் கிடைச்சிச்சு அவருக்கு. ஆனா இந்த வருஷம் வந்து செம்ம ஸ்பின்னர் ஸ்லாட் இருக்கிறதுனால கண்டிப்பா வனிண்டு அசரங்கா அங்க ஒரு பர்ஃபெக்டான ஸ்பின்னரா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்பர் 3 ஃபாரின் ஸ்லாட் வராரு. நீங்க 11th பிளேயர் நான் வந்து குமார் கார்த்திகேயா போவோம். ஏன்னா அவங்க சைடு வந்து வனிண்டு அசரங்கா, நிதிஷ் ராணா வந்து நம்ம பியூரா 4 ஓவர் போடுவாரான்னு தெரியல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா குமார் கார்த்திகேயா போறது ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க அடிஷனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தீப் சர்மா இருக்காரு. நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு போகலாம். செம்ம ஒரு ஸ்டெப் வச்சுருக்காரு. நீங்க ஒருவேளை வனிந்து அசரங்கா ஏதாவது இன்ஜுரி வந்துருச்சுன்னா மகிஷா தீக்ஷனாவும் எடுத்துட்டு போகலாம். ஸோ அவரும் செம்ம அடிஷனு. அதை விட்டுட்டு அவர் ஒரு பாஸ் பவுலர்ல இவருக்கு ஜாப்ரா ஆர்ச்சருக்கு ஏதாவது பேக்கப் வேணும்னா ஃபருக்கி வச்சிருக்காங்க. அவரும் வந்து செம்மையா பண்ற ஸ்லோ பிச்சிலலாம் சூப்பரா பண்ணுவாரு. ஸோ இதுதான் என்னுடைய 11. எனக்கு இந்த 11 வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுல நான் குறை சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. ஆனா ஒரு நின்னு தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு நேத்து ஒரு நம்ம டீமுக்கு சொன்னும்போது இவங்களுக்கு சொன்னும்போது அதே தான் சொன்னோம். ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லும்போது தான் நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு 30க்கு 4, 30க்கு 5 விக்கெட் விழுந்துட்டா எடுத்துட்டு போறதுக்கு யாரும் இல்லன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான் இருக்கிறத தவிர மற்றபடி எனக்கு இந்த டீம்ல குறை சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. செம்ம டீமா இருக்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி? இல்ல நீங்க சொன்ன டீம் ஓகே. எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு வந்து அந்த 11 வந்து ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா ஓப்பனிங் ஓகே. சஞ்சு சாம்சன், ஜெய்சன் வந்து புரூடு ஓப்பனர்ஸ். இந்தியன் டீம் தான் ஆட்டுக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் டவுன் வந்து நிதிஷ் ராணா வந்து அவர் வந்து கேகேஆர் பண்ண விஷயம் சரி. ஒன் டவுன் வந்து ஆடக்கூடிய கேபிலிட்டி இருக்கு. ரியான் பராக் வழக்கம் போல நம்பர் 4 ஸ்லாட்ல ஆடினா கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பான்னு தோணுது. இந்த நம்பர் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்பர் 5 வந்து எட்மயர். அவர் வந்து சிறப்பா பண்ணுவார் அவரோட பினிஷர் ரோல். அடுத்து துருவ் ஜுரல் இருக்காரு. நான் வந்து 7 பாத்தீங்கன்னா வந்து சுபம் துபே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா பேட்ஸ்மேன் ஆப்ஷன் நமக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் இருக்கிறதுனால பவுலிங் வந்து அங்கிருந்து எடுத்துக்கலாம் தேவைன்னா. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி தோணுதுனால நான் அவரை வந்து ட்ரை பண்ணுவேன். மற்றபடி அவர்தான் தீக்ஷனா அசராங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். சந்தீப் சர்மா இருக்காரு, யுவப் ஆர்ச்சர் இருக்காரு ஸ்டார்டிங்கு. இம்பாக்ட் பிளேயர்ல வேணா நம்ம வந்து ஆகாஷ் மத்வால் வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வைபவ் சூரியவன்சி பேட்டிங் வந்து அவர் ட்ரை பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே விட்டுட்டீங்களே?
ரொம்ப இல்ல அதான் ஒரு அவரு நமக்கு ஸ்பின் ஆப்ஷன் இல்ல, ஸ்பின் ஆப்ஷன் 2 போக தேவையில்லைன்னா அவர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸ்குவாட்ல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா வெளியே வச்சுக்கலாம். சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. ஸோ என்னோட 11 வந்து இது. இந்த 11 பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா வச்சுக்கோ, இந்த டாப் ஆர்டர் டாப் 6 பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பக்காவா இருக்கு. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்னு சொல்லி டாப் 6 பேர்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கு. நான் என்ன வீக்னஸா பாக்குறேன் அப்படின்னா, ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து பெருசா இல்ல அவங்க கிட்ட. அந்த ஓல்டு இல்ல கிளாஸ் இல்ல ஸ்பின்னர் மாதிரி. அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. 2 வந்து ஃபாரினர்ஸ், 2 வந்து இந்தியன்ஸ். நிதிஷ் ராணா அண்ட் குமார் கார்த்திகே இருக்காரு. அன்னோன் ஸ்டப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க சொன்னதுல என்னன்னா வனிந்து அசரங்காவையும் மகிஷா தீக்ஷனாவும் 2 ஸ்பின்னர் வந்து 2 ஃபாரின் ஸ்லாட்ஸ்க்கு வேஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதனாலதான் நான் வந்து மகிஷா தீக்ஷனாவை அந்த இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு குமார் கார்த்திகேயோட போனேன். குமார் கார்த்திகே வந்து நீங்க மும்பைக்கு நல்லா பண்ணிருக்காரு அந்த ஸ்பின்னிங்ல. ஸோ அவருடைய எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். மேபி அது கூட நீங்க சொல்ற மாதிரி கூட ஒருவேளை இப்ப சென்னை மாதிரி ஒரு கிரவுண்ட்ல எல்எஸ்ஜி லக்னோ மாதிரி ஒரு கிரவுண்ட்ல எல்லாம் ஸ்பின்னே ஒரு 15 ஓவர்ஸ் போடுற அளவுக்கு ஒரு கிரவுண்ட்ல வந்து கண்டிப்பா வனிந்து அசரங்காவும் நீங்க தீக்ஷனா கூட போறது பிரச்சனை இல்லை. அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு நீங்க குமார் கார்த்திகேயோடவே போலான்னு நான் நினைக்கிறேன். அதை இல்ல தவிர்த்து நீங்க சுபம் துபே பத்தி சொன்னீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. பட் எப்படின்னா இந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ற மாதிரி ஸ்பின்னர், இந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி ஒரு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் பண்ற மேஜிக் ஆகட்டும், இல்ல ஒரு சகால் பண்ற மேஜிக் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஸ்பின்னிங் ஆப்ஷன் இல்லைன்னு தோணுது. அசராங்கா இருப்பாரு. பட் அந்த அளவுக்கு அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ற மாதிரி விக்கெட் தேவைன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருந்தா அது கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. பெஞ்ச் பிளேயர்ஸும் அப்படிதான். பெருசா வந்து இந்த 11 ஏதாவது கொஞ்சம் கலாச் ஆனா கூட பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் ரீப்ளேஸ் வந்து பெருசா இல்ல. ஃபுல்லா இந்தியன் கூட தான் இருக்கு. ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆப்ஷன் எதுவும் பெருசா இல்ல. பவுலிங்ல யாரோட போவீங்க? ஜாப்ரா ஆர்ச்சர் சொல்லிட்டீங்க. வனிந்து அசரங்கா, மகிஷா தீக்ஷன். பாஸ் பவுலர் ஜோப்ரா ஆர்ச்சர் விட்டா வேற யார் கூட போவீங்க? ஜோப்ராச்சர் போவான், தீக்ஷனா அசராங்க 2 ஸ்பின்னிங் ஆப்ஷன் வச்சு போட்டு சந்தீப் சர்மா வச்சு ஆடுவான் மொத்தம் ஒரு 4. சோ நான் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல ஆகாஷ் மதுவல் ஆகனா துஷார் தேஷ்பாண்டே 2 பேர் வச்சு வந்து பவுலிங் வந்து யூஸ் பண்ணுவான். ஓகே. மேபி எனக்கு இதுல வந்து கொஞ்சம் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நீங்க 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் கூட போறதுன்றது மேபி அவங்க அந்த மாதிரி யோசிச்சாலும் யோசிக்கிற சான்ஸ் இருக்கு. பட் நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஒரு இதுவா போனா எப்படின்னா ஒரு குமார் கார்த்திகேவை யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஒரு பேட்டிங்லும் இருக்காருன்றனால அப்படி யூஸ் பண்ணிப்பேன். பட் தெரியல. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் மைனஸ்ல அந்த அவங்களுடைய ஸ்ட்ரென்த்னஸோட அவங்களோட வீக்னஸ் ரொம்ப கம்மி தான். அந்த மிடில் ஆர்டர் வந்து கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை. பட் பக்கா ஒரு டீம், அதாவது ஒரு டீம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா நீங்க குவாலிஃபயர்ல உங்களை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம டீம். ஏன்னா நீங்க ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு ஆடுற அந்த 2020 ஒரு ஓப்பனிங்ல நமக்கு பண்ணது இந்த ஒரு 1 இயர்ல வேற லெவல் சம்பவம். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ். அதே மாதிரி ரியான் பராகா அவர் வந்து ஒரு 3 ஓவர் அவரை வச்சு தள்ளிடலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பவுலராகவும் யூஸ் ஆவாரு. பேட்டிங் அவர் அட்டகாசம் பண்ணிக்கிறார் ஒரு லாஸ்ட் 2 வருஷமா. ஃபீல்டிங் சொல்லவே தேவையில்ல. நிதிஷ் ராணா கொல்கத்தாவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவரும் வந்து 4 ஓவர் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் போது அந்த டாப் ஆர்டர் வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்ன கிளிக் ஆகணும். அந்த கிளிக் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் பயங்கரமான டீம் தான் நினைக்கிறேன். பாப்போம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா கோச் வந்து அவங்களுக்கு ராகுல் டிராவிட். ஆக்சுவலி அவருக்கு ஏதோ இன்ஜுரி போல. இப்ப அந்த ஸ்டிக் வச்சுட்டே கிரவுண்டுக்கு வந்தாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு டெடிகேஷன் எந்த ஒரு கோச் கிட்டையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப ஹாரி புருக்கெல்லாம் பாரு, ஒரு சின்ன சின்ன ரீசனுக்கு நான் வர்றதில்ல, நான் வர முடியாது, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஒரு ஐ திங்க் அவர் கால் உடைஞ்சு கூட வந்து கோச்சிங் பண்றாருன்னா அவருடைய அந்த இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ ஹோப் இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய டீம்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 2 சீசன் அவங்க பண்ணதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க டீமா பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசனே வந்து பெருசாவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே பயங்கரமான ஒரு டீமா அப்படின்னலாம் இல்லை. சாய் சுதர்சன் உங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் பரிச்சயம் இல்லாத ஒரு பேட்ஸ்மேன். அவர் டொமஸ்டிக்கில் பண்ணியிருந்தா கூட நம்மலாம் கேள்வியே படல. சுபம் குல் ஒருத்தர் இருந்தாரு, ஹார்திக் பாண்டியா ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அந்த மில்லர், தெவர்டியா இப்படி வச்சு ஒரு சாய் கிஷோர் இவங்கள மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு வேற லெவல்ல பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுடைய டீமும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அட்டகாசமா பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. அவங்களுடைய பிளேயிங் லெவல்னு சொன்னா நான் யாரை சொல்றேன்னு பாருங்க. ஐ திங்க் ஓப்பனிங் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறதுல இதுதான் போறாங்க. 1 டவுன் சாய் சுதர்சன், நோ சேஞ்சஸ். 1 டவுன் சாய் சுதர்சன் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறதுல. இந்த நம்பர் 4ல தான் வந்து எனக்கு இந்தியன்ல போவாங்களா இல்ல ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் என்ன பண்றேன்னா
கிளென் பிலிப்ஸ்க்கு நான் குடுத்தேன். பட் ஆனா, எனக்கு அவங்க கிளென் பிலிப்ஸ குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய தாட் வந்து கிளென் பிலிப்ஸ் போனா நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனா, அந்த இடத்துல நான் மகிபால் லோம்ரர தான் போட்டு வச்சிருக்கேன். நம்பர் 5 வந்து உங்களுக்கு ஷாருக் கான், நம்பர் 6 வந்து ராகுல் டெவட்டியா, நம்பர் 7 வந்து ரஷீத் கான். ஸோ இது வந்து உங்களுக்கு நம்பர் 7 வரை. அடுத்து நீங்க பவுலிங் யூனிட் வந்தீங்கன்னா, நீங்க ஒரு வேள நம்பர் 4, நம்பர் 5 வந்து வாஷிங்டன் சுந்தர கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஓவர் போடுவாரு. ஒரு நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனு. அந்த நம்பர் 4 வந்து நான் ஒரு வேள மகிபால் லோம்ரரும் போல, கிளென் பிலிப்ஸும் போலனா, நான் வாஷிங்டன் சுந்தர் குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா, பியூரா அந்த பவர் பிளேல 4 ஓவர் போடக்கூடிய கேப்பபிலிட்டி வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருக்கு. அவர நம்மளால தவிர்க்கவே முடியாது. அப்ப உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா ராகுல் டெவட்டியா, ரஷீத் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 3 பேர் 12 ஓவர கவர் பண்ணலாம். அந்த அளவுக்கு. நீங்க ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தீங்கன்னா, ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ பிரசித் கிருஷ்ணா செம்மையா பண்றாரு. சிராஜ் சொல்லவே தேவையில்ல. ரபாடா சிராஜுடைய ஃபார்ம் கன்சர்னா இருந்தா கூட அவர் வந்து மேட்ச் வின்னர் தான். ரபாடா ஒரு வேற லெவல் ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேக்கப் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க மகிபால் லோம்ரர விளையாட வைக்கலன்னா, அனுஜ் ராவத்த விளையாட வைக்கலாம். இல்ல கிளென் பிலிப்ஸ வந்து நீங்க 4வது ஃபாரின் ஸ்லாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாய் கிஷோர் இருக்காரு உங்களுக்கு. செம்ம ஸ்பின்னர். ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷனுக்கு சூப்பரா பண்ணுவாரு. அத விட்டா உங்களுக்கு இஷாந்த் சர்மா இருக்காரு. ஸோ அந்த மாரி பேக்கப்பும் பயங்கரமா இருக்கு. இந்த டீம பொறுத்தவரைக்கும் எனக்கு அதே மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் தான். ஏன்னா, மிடில் ஆர்டர்ல நீங்க யார் யார கொண்டு போவீங்கன்னா, கிளென் பிலிப்ஸ், மகிபால் லோம்ரர், அனுஜ் ராவத், ராகுல் தெவத்தியா, ஷாருக் கான். இவங்க தான் உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேர். இந்த 6, 7 பேர்ல ஒரு 4 பேர நம்ம கொண்டு போடலாம். இவங்களும் அதேதான். எக்ஸ்ப்ளோசிவ் பயங்கரமா பண்ணுவாங்க. எனக்கு இங்க வந்து அது எதனால அது ஈக்குவல் ஆகும்னா, சுப்மன் கில்லும், ஜாஸ் பட்லரும் 15, 16 ஓவர் வரையும் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களோட நேரம் இருந்தா 20 ஓவரும் ஆடக்கூடுவாங்க. உடனே எடுத்த உடனே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு டக்குன்னு ஒரு 5 ஓவர்ல அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேருமே கிடையாது. 2 பேருமே 20வது ஓவர் வரைக்கும் கொண்டு போவாங்க. சோ இவங்க 2 பேருக்குமே கிளிக் ஆச்சுன்னா, ஒரு 12, 13வது ஓவர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாய் சுதர்சன் அதே மாரி கேப்பபிலிட்டி தான். இப்ப ஒருவேள சுப்மன் கில்லோ, ஜாஸ் பட்லரோ இமிடியேட்டா ஒரு 3 ஓவர், 2 ஓவருக்குள்ள விழுந்துட்டா, சாய் சுதர்சன் அங்கிருந்து செம்மையா ஆங்கர் பண்ணிட்டு போவாரு. இவங்க இந்த மாரி ஒரு 13, 14 ஓவர் வரைக்கும் கொண்டு போற கேப்பபிலிட்டி இவங்களுக்கு சூப்பரா இருக்குது. அதனால மிடில் ஆர்டர பத்தி ஏன்னா அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாமே கொஞ்சம் அதிரடியா, கொஞ்சம் வேகமா ரன் சேர்க்கிறவங்க. அப்படி இருக்கும்போது செம்மையா இருக்கும்னு தோணுது. பவுலிங் சொல்லவே தேவையில்ல. 3 செம்ம ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சிருக்காங்க. ஸ்பின்னிங் வந்து ராகுல் தெவத்தியா, ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு நல்ல டீம்னு தான் நெனைக்கிறேன். உங்களுடைய தாட் குஜராத் டைட்டன்ஸ் பத்தி? இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு இது வந்து பயங்கரமான ஒருத்தான டீம் அப்படிலாம் நான் பார்க்கல நானு. நீங்க ரொம்ப வந்து பயங்கரமா சொல்றீங்க. எனக்கு அப்படி தெரியல. நிறைய லூப் ஹோல்ஸ் ம், இருக்கு எனக்கு தெரிஞ்ச டீமா பார்க்கும்போது. நம்ம பெருசானா ம், ஓப்பனிங் ஓகே பர்ஃபெக்டா இருக்கு. மத்தபடி மிடில் ஆர்டர்ல நிறைய கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன லெவல் எப்படின்னா வாஷிங்டனுக்கு வந்து ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கு. எனக்கு தெரியும் கட்டாயம் அந்த லெவல்ல வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ம், நீங்க நம்பர் ம், 4க்கு வந்து அழகா ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு பிளஸ் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த மாதிரி கூட போகலாம். அதாவது ஏர்லியரா விக்கெட் ம், வந்து அவர் கரெக்டா யூஸ்ஃபுல்லா ஆவாரு. மத்தபடி எப்படின்னா ம், கிளீன் பிலிப்ஸ் இருக்கலாம். இல்ல அவர் பதில் உதர் போர்டு வந்து ட்ரை பண்ணலாம். வந்து ஒரு ஆப்ஷனா. ம், அவங்க என்ன கிளீன் பீஸ் எடுத்தீங்கன்னா ஓவர் வந்து ஒரு 2 ஓவர், ஒரு ஓவர் ஈஸியா போடக்கூடிய பிளேயர். ஸோ எங்கேயாவது ஸ்பின்னிங் அப்படின்னா ட்ராக்ல அவர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ரூதர் போட எடுத்தா பாஸ் பவுலிங்க்கு ஒரு 2 ஓவர் தள்ளிக்கலாம். எஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த ஃபாஸ்ட் அந்த மாதிரி இருக்கே தவிர அந்த வேரியேஷன் பவுலிங் இல்ல. அந்த ஸ்லோ ஸ்லோ திடீர்னு அப்படி ஃபாஸ்ட் அந்த மாதிரி இல்லாம நம்ம ரபடா சிராஜ் வந்து ஓகே ஐபிஎல் வந்து ஆர்சிபிக்கு பண்ணியிருக்காரு. பெருசா பண்ணாரான்னு கேட்டா இல்ல. லாஸ்ட் சீசன் கொண்டு பார்ப்போம். கொஞ்சம் எக்கனாமிக்கா போவாரு. பிரித்திஷ் கிருஷ்ணா டீசெண்டா பண்ணுவாரு. பட் இன்ஜுரி ப்ரான் இருக்கும். அவர் அடிக்கடி இன்ஜுரி ஆயிடுறாரு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஜுரியில தான் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது எனக்கு. நீங்க சொன்ன இந்த ப்ரிடிக்ஷன்ல வந்து மேபி இஷாந்த் கிரம வந்து உள்ள லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்காரு. டெத் ஓவர் நல்லா பண்றதுனால அவர் தான் ட்ரை பண்ணலாம். மத்தபடி இது பெருசா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் டீமா தெரியல எனக்கு. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, இவங்க நீங்க டீம வச்சு நீங்க பார்க்கும்போது எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இந்த கில், ஜாஸ் பட்லர் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் பண்ணக்கூடிய ஆளுங்க. நீங்க கடைசி இப்ப வரைக்கும் கொண்டு போங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் ம், லாஸ்ட் சீசன் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஆங்கர் இன்னிங்ஸ் எல்லாம் பெருசா செட் ஆகுதுல. அசால்ட்டா அந்த 200 வந்து சாதாரண ஏதாவது இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் அப்புறம் 200 சாதாரணமா ஆயிடுச்சு. ஸோ கில்லும் ம், ஜாஸ்பர்லும் பாத்தீங்கன்னா கில்லு இதுக்கு முன்னாடி சீசன் வந்து 800 மேல ரன் வந்து ஒரே சீசன் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பிரசிவா இருப்பாரா இல்ல ஆங்கர் ரோல் ஆடுவாருன்றது கொஞ்சம் டவுட். அவங்க ஏதாவது விக்கெட் வந்து கொஞ்சம் பாஸ் ஆச்சுன்னா மிடில் ஆர்டர்ல ரொம்ப ம், கஷ்டப்படுவாங்க இந்த ஸ்குவாடு. ராகுல் திவேத்தி எல்லாம் ம், நீ மேட்ச் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரே தவிர ஒரு ம், கன்சிஸ்டன்சி இருக்காது. எல்லா மேட்சும் வந்து அடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி ம், பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா வீக்கா தெரியுது எனக்கு. அந்த நம்பர் 4 ஸ்லாட்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இல்ல அது உண்மைதான். ஆனா எனக்கு ஷாருக் கான், ராகுல் தெவட்டியா,
கிளென் பிலிப்ஸ், மகிபால் லோம்ரர், அனுஜ் ராவத் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஐபிஎல் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அவங்களுடைய பொட்டன்ஷியல் அவங்க காட்டல. ஐ திங்க் இந்த சீசன்ல அதுக்கான ஒரு சான்ஸ் அமையும். ஏன்னா மகிபால் லோம்ரர், அனுஜ் ராவத் எல்லாம் ஆர்சிபில இருக்கும்போது எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க. 4-5 மேட்ச் கண்டினியூ ஆடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வரலன்னா வெளியே உட்கார. இந்த சீசன்ல யாராவது ஒருத்தரை பிடிச்சி அவங்களோட கேப்பபிலிட்டி செக் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் நீங்க சொல்ற மாதிரி அது ஒண்ணுதான், அந்த மிடில் ஆர்டர் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்குது. எப்படி இல்ல போறாங்கன்னு பவுலிங் தெரியல. கூட அந்த பேஸ் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இல்லைன்ற மாதிரி செட் தோணுது. எல்லாருமே ஆகலன்றீங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ரன் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா போடக்கூடிய பவுலர்ஸ்ல ரபடா இருக்கட்டும் ரன் வந்து கொடுத்துருவாரு, மேக்ஸிமம் விக்கெட் எடுப்பாரு கொடுப்பாருன்ற மாதிரி தோணுது. சிராஜ் வந்து ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். மேபி அன்னைக்கு டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து ரன் வந்து ஃப்ளோவான்னு தோணுது எனக்கு பவுலிங். ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, ரன் ஈஸியா போயிடும். கண்டிப்பா இல்ல. ஒரு அது ஒரு மைனஸ் தான். பட் ஆனா எனக்கு அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம், ராஜஸ்தான் அண்ட் ஜிடி அவங்க எப்படி ஒரு பிளே ஆஃப் போறது ஒரு கேக் வாக் மாதிரி இருக்குமா, இல்ல ரொம்ப கஷ்டப்படணுமா, இல்ல போகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 4, அதாவது பிளே ஆஃப் உள்ள போற மாதிரியான டீம் அவங்களா ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கொஞ்சம் போகாம இருந்தா மட்டும்தான் உண்டு தவிர மற்றபடி கேவலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஜிடி வந்து ஐ திங்க் ஸோ அது ஜிடி வந்து எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தாதான் தெரியும் தவிர டீமா பார்க்கும்போது பெருசா இல்லைன்னு தான் தோணுது. பேப்பரா பார்க்கும்போது போக பெரிய டீம் தான் இல்ல. மாட்டாங்கன்றீங்க, உள்ள போறது கஷ்டம். இல்லாதான் பேப்பரா பார்க்கும்போது பெருசா இல்ல, மேபி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏதாவது உள்ள வந்தா தவிர வாய்ப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கன்ஃபார்ம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் தான் வச்சிருக்காங்க. பட் ஜிடியில் அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மைனஸ் இருந்தாலையும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கில் கிட்ட நீங்க டாப் 3 வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர் பெருசா இருக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி அந்த டாப் 3 நல்லா கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்களும் போறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த டாப் 3 பவுலிங் கிளிக் ஆகலைன்னா கஷ்டம் தான். லாஸ்ட் இயர் மாதிரி அவங்க உள்ள போக முடியாது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டீம். நேற்று டிசி எப்படி சொன்னமோ ரொம்ப ஈஸியா உள்ள போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். இல்ல ஒருவேளை நல்லா கிளிக் கேட்டா ஈஸி தான். ஆனா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் பேப்பரா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது. வில் சி அவங்க எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கும் நம்ம நேத்து என்னென்ன சொன்னமோ அதே மாதிரி முக்கியமான அனாலிசிஸ் எல்லாம் பண்ணோம். ஜிடி எப்படி இருக்காங்க, ஆர்ஆர் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.